இல்ல ஒரு சிலருக்கு ஜர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, அந்த ஆசிட் நெஞ்சில எதிர்த்துட்டு எதிர்த்துட்டு வர மாரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு எடுத்தா சரியா டைஜஷன் ஆகாது. ஸோ இதனாலேயுமே நெஞ்சு எரிச்சல் அப்படின்ற பிரச்சனை நெறைய பேருக்கு வரும். அப்போ உணவு ரொம்ப முக்கியம். ஸோ காலை உணவு ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நைட்ல தூங்காம இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன் ரீசனே இல்லாம ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சவுண்ட் ஸ்லீப் நெறைய பேருக்கு இருக்காது. ஸோ தூக்கமின்மை ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ தூங்காமல் இருந்திருந்து என்ன ஆகும்னா, ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயும் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் வரும். இத தாண்டி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மெடிசின்னாலேயும் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டு நெஞ்செரிச்சல் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கு காரணங்கள். அப்போ உணவு முறை நம்ம இதுக்கு என்ன எடுக்கலாம்? ஸோ டெமுல்சன்ட் அப்படின்னு சித்த மருத்துவத்தில சொல்வாங்க. உள்ளழல் ஆற்றி, உள்ள இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்துகள், மூலிகைகள், உணவு உணவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுக்கக்கூடிய உணவே மருந்தாக நம்ம எடுத்து தான் உள்ள இருக்கக்கூடிய புண்களை நம்ம ஆற்றணும். ஸோ ரொம்ப நாளா இத விட்டுட்டோம்னா ஐபிஎஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா சாப்பிட்டோனே மோஷன் போற மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி கண்டிஷன் வராமல் இருப்பதற்கும் பேசிக்கா நம்ம வந்து மூலிகைகள பயன்படுத்தலாம். ஸோ காலையில எந்திரிச்சோனே இந்த ஏலக்காய் டீ குடிக்கலாம். அதிலேயே கொஞ்சம் அதிமதுரம் பொடி போட்டு குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை சாறு சொல்லுவாங்க. ஸோ கீரை சாறு வெறும் வயித்துல குடிக்கிறது, இல்ல அதையே சமைச்சு சாப்பிடுறது. தேங்காய் பால் ரொம்ப முக்கியமானது. ஸோ தேங்காய் பால் வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடிச்சிட்டே வரும்போது, நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகுது.